அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஏப்ரல் மாதம் வருகின்ற அற்புதமான ஒரு மைத்ரேயி முகூர்த்தம். உங்களுக்கு கோடி ரூபாய் கடனாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய கடன் தொகை சீக்கிரம் அடையணும், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம், என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க நிச்சயம் இந்த மைத்ரேயி முகூர்த்தத்தை மட்டும் நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய கடன் தொகையை அடைச்சி பாருங்களேன். எப்பேற்பட்ட கடனாக இருந்தாலும் நிச்சயம் அடையுங்கிறது விதி. அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு மைத்ரேயி முகூர்த்தத்துடைய சிறப்பு பதிவு தான் இது. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகள் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ நம்ம பதிவை பார்க்கலாம். இந்த ஏப்ரல் மாதத்தோட மைத்ரேயி முகூர்த்தம் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். ஆனால் நிறைய சகோதரிகள் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியாதுங்கிறதுனால இந்த பதிவு திருப்பி உங்களுக்கு சிறப்பு பதிவாக போடுறோம். ஏன்னா நம்மளே சில விஷயங்கள் டக்குன்னு அப்புறம் பார்த்துக்கலாம், நம்ம அப்புறம் செஞ்சுக்கலாம்னு நினைப்போம், ஆனால் டக்குன்னு மறந்துடுவோம். அதனால தான் இந்த பதிவை ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே உங்கள் கண்ணில் படுறது மாதிரி நாங்கள் சீக்கிரமாக போடுறோம். கண்டிப்பாக அதுவும் இந்த தடவை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க மைத்ரேயி முகூர்த்தம். இந்த ஒரு அற்புதமான வேலையை நீங்கள் கண்டிப்பாக தவறப்படக்கூடாதுங்க. இந்த மைத்ரேயி முகூர்த்தம்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியவே மாட்டேங்குது. இந்த மைத்ரேயி முகூர்த்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, அனுஷ நட்சத்திரமும் விருச்சிக லக்னமும் சேர்ந்து வர ஒரு நேரம். அது மட்டும் இல்லாமல் அஸ்வினி நட்சத்திரமும் மேஷ லக்னமும் சேர்ந்து வர நேரம். இதுதான் அந்த ஒரு முகூர்த்த வேலை தான் மைத்ரேயி முகூர்த்தம்னு சொல்லுவோம். இந்த மைத்ரேயி முகூர்த்தமானது செவ்வாய்க்கிழமை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 100% இந்த ஏப்ரல் மாதம் கூட ஒரு செவ்வாய்க்கிழமை தான் ஒரு மைத்ரேயி முகூர்த்தம் வந்தது. அந்த செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க இந்த மைத்ரேயி முகூர்த்த வேலையை. அந்த டைமில் நீங்கள் கடன் தொகை அடைச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 100% கடன்கள் அடையும். மற்ற நாட்களில் வர மைத்ரேயி முகூர்த்தம் ஒரு 80 to 90% கடன் தொகைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு அடையும். இதுதான் சாஸ்திரத்தோட விதி. அது நம்முடைய வாழ்க்கையில் இந்த கடன், நோய், இது மாதிரியான கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாமே நம்முடைய முற்பிறவியோட கர்மாவோட பயனாக தான் ஏற்படுது. நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணாலும் கர்மா தான் சொல்கிறோம், ஒரு கெட்டது நமக்கு நடந்தாலும் கர்மா தான் சொல்கிறோம். நம்முடைய வினை பயன்கள் ஃபுல்லாக அந்த கர்மா முடிகிற வரைக்கும் இது எல்லாமே நம்ம துரத்திக்கிட்டே இருக்குமா. ஆனால் இந்த கடன் பிரச்சனைங்கிறது எல்லாருக்குமே பொதுவான ஒரு பிரச்சனை தாங்க. அது இப்போ இருக்க காலகட்டத்தில் கடன் வாங்காத ஒரு மனுஷங்களே கிடையாது. எல்லாருக்குமே ஒரு கடன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆரம்பத்தில் நம்ம நல்லபடியாக வாங்கிடுறோம். நம்ம தேவையில்லாமல் எந்த குடும்பத்துலையும் யாரும் கடன் வாங்குறதில்ல. ஒரு முக்கியமான ஒரு வீடு கட்டுறதுக்காக இருக்கட்டும், குழந்தைங்க படிப்புக்காக இருக்கட்டும், யாருக்காச்சும் முடியாமல் போனது, இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆரம்பித்து அந்த கடன் தொகை அதிகமாகிட்டு இருக்கிறப்ப அப்படி கழுத்து இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனில் நம்ம படுற அந்த அவமானங்கள், அந்த தவிப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, தவிப்புகள் ரொம்ப கொடுமையாக இருக்கும். இதற்காகவே நம்முடைய ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்திய இந்த மனுஷ வாழ்க்கையில் இந்த கடன் தொகை நமக்கு சீக்கிரமாக அடையணும் அப்படிங்கிறதுக்கான சூக்ஷ்மமான ஒரு பரிகாரம், சூக்ஷ்மமான முகூர்த்த வேலை தான் இந்த மைத்ரேயி முகூர்த்த வேலை. நிறைய பேருக்கு இது தெரியறதில்ல. இது சாதாரண ஒரு விஷயம் தானே அப்படின்னு நிறைய பேர் ஜஸ்ட் லைக் தட்னு அப்படி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனால் நீங்கள் அப்படி மட்டும் நினைக்காதீங்க. இந்த மைத்ரேயி முகூர்த்த வேலையில் நீங்கள் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ண மட்டும் சும்மா வச்சு செஞ்சு பாருங்களேன். உங்களுடைய தொகை ஏதாச்சும் ஒரு கடன் நீங்கள் வாங்கியிருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. அதை சரி நம்ம ஒரு விஷயம் இது பார்த்துருக்கோம், இந்த மாதிரி யூடியூப்பில் இது மாதிரி சேனலில் பார்க்குறீங்க, இந்த நேரத்தில் நம்ம அடைச்சி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை 100% நம்ப ஆரம்பிப்பீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடன் தொகையானது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீக்கிரம் அடையும். அது கடனாக இருக்கலாம், தனிநபர் கடனாக இருக்கலாம், பேங்க்கில் வாங்கியிருக்கதா இருக்கலாம், இல்லாட்டி ஹவுசிங் லோனு, நம்ம நகையே அடகு வச்சுருப்போம். நகை எத்தனை குடும்பத்தில் நம்ம நகை அடகு வச்சுருக்கோம். அந்த நகைக்கு பணம் கட்ட முடியாமல் திருப்பி வீட்டுக்கு கொண்டு வர முடியாமல் நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த நகைக்கே நீங்கள் கொஞ்சோண்டு, அதுவும் நமக்கு கடன் தானே, அதுக்கும் கூட நீங்கள் பணம் கட்டலாம். அந்த வேலையில் பண்ணி பாருங்களேன். ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் நாளாக அதுக்கான வருமானங்கள் ஏதோ உங்களுடைய அந்த தங்க நகைகள்லாம் திருப்பி வீட்டுக்குள்ளே வரத்துக்கான எல்லா ஒரு மேஜிக்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட மேஜிக் பண்ணுறது தான் இந்த மைத்ரேயி முகூர்த்தம். இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு புதுசாக நீங்கள் இப்போ ஜாயின் பண்ணியிருக்கீங்க, புது சகோதரிகளுக்கு இது விஷயம் தெரில அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் நம்ம நார்மலாக மொய் கவர் இருக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு கவர் ஒன்று எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். கவரில் நீங்கள் யாருக்கு நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்களோ ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கவர் மாதிரி போட்டுக்கோங்க. இவ்வளோ கடன் தொகை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச ஒரு 10 ரூபாயாக இருக்கலாம், 50 ரூபாயாக இருக்கலாம், 100 ரூபாயாக இருக்கலாம், எந்த ஒரு தொகையாக இருந்தாலும் அவங்க பேர் எழுதி அந்த கவருக்குள்ளே அந்த பணத்தை மட்டும் போட்டு வச்சுருங்க. அது மாதிரி
உங்களால் முடிஞ்ச ஒரு பெரிய தொகை இருக்கும் பாருங்கள், ஒரு 4-5 பேர்கிட்ட வாங்கியிருக்கோம், 4-5 கவர் போட்டுக்கலாம், தப்பே கிடையாது. ஒன்று நீங்கள் சாமி ரூமில் வச்சிடலாம். அப்படி இல்லைம்மா எங்களுக்கு இப்போ ஆன்லைன் வசதியில் இருக்குது, நாங்கள் நார்மலாக இப்போ பேங்க்கில் ஆன்லைன் பேமெண்ட் தான் பண்ணிகிட்ருக்கோன்னா அந்த நேரத்தில் மறக்காமல் நீங்கள் ரிமைண்டர் வேணால் கூட போட்டு வச்சுக்கலாம். நம்ம இப்போ தான் லேட்டஸ்ட்டாக நமக்கு டெக்னாலஜி நிறைய டெவலப் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த நேரம் மைத்ரேயி முகூர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன்லேயே அலர்ட் மெசேஜ் மாதிரி ஏதாச்சும் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லாட்டி உங்கள் குழந்தைங்க கிட்ட கூட சொல்லலாம், இந்த டைமில் அம்மாவை கொஞ்சம் ஞாபகப்படுத்துப்பான்னு சொன்னால் குழந்தைங்க எல்லாருமே அது கரெக்டாக மைண்டில் வச்சுக்குவாங்க, சின்ன குழந்தைங்கள. அப்போ டக்குன்னு உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க, இந்த நேரமாக வந்துருச்சுமான்ட்டு. அந்த நேரத்தில் நீங்கள் ஆன்லைன் பேமெண்ட் தாராளமாக பண்ணலாங்க. அப்படிப்பட்ட முகூர்த்த வேலை, அந்த மைத்ரேயி முகூர்த்த வேலை என்னன்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஏப்ரல் மாதம் மைத்ரேயி முகூர்த்தம் வெள்ளிக்கிழமை வந்திருக்கு. ராத்திரி 7:35 9:46 வரைக்கும் இருக்குது. இது விருச்சிக லக்னம் அனுஷ நட்சத்திரத்தில் வந்திருக்கு. மொத்தம் 131 நிமிடங்கள். இதில் மிட் டைம் சொல்லுவாங்க, அதாவது அந்த நடுப்பகுதி மையப்பகுதி 8:18 9:01 வரைக்கும். அந்த வேளையில் நம்ம கடன் அடைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நிச்சயம் உங்களுடைய கடன் தொகை நீங்கள் திருப்பி நம்ம சொல்கிறோன்னு நினைக்கக்கூடாது. கடன் தொகை கண்டிப்பாக அடையுங்க. இது 200% உண்மை. நிறைய பேர் பலன் பெற்றிருக்காங்க. ஏன், அதாவது இப்போ நம்ம ஒரு பதிவு போடுறோன்னா நம்மளுடைய சொந்த வாழ்க்கையில் நம்ம செஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ணுவோம். நானே எக்ஸாம்பிளுக்கு நான் நிறைய இது மாதிரி நம்ம மைத்ரேயி முகூர்த்த வழியில் நாங்களும் எங்களுக்கும் கடன் இருக்குது பண்ணி நாங்கள் செஞ்சு பார்த்து நல்ல பலன் இருக்கிறதுனால தான் நீங்கள் பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கண்டிப்பாக இதெல்லாம் தெரியட்டும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு பதிவு போடுறோம். அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இந்த பதிவை நீங்கள் தவற விடக்கூடாது. அந்த மிட் டைம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அதாவது 8:18 9:01 இந்த நேரத்தில் நீங்கள் ஏற்கனவே செஞ்சவங்களுக்கு தெரியும், உங்கள்கிட்ட சுவாமி ரூமில் பழைய கவர் இருக்கும். அந்த கவரில் அவங்களுக்கான கடன் தொகை, இது இந்த மாதத்தோட கடன் தொகை அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் முடிஞ்ச தொகை தனியாக எடுத்து வச்சுருங்க. ஆனால் எக்காரணம் கொண்டும் இப்படி கடன் தொகை நம்ம மாதம் எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த தொகையை உங்களுடைய சொந்த செலவுகளுக்கு டக்குன்னு நம்ம கையில் பணம் இருக்காது, சரி இது எடுத்துக்கலாம்ப்பா, நம்ம அடுத்த மாதம் சேர்த்து வச்சிடலாம், பணம் வந்ததுக்கப்புறம் வச்சிடலாம், அப்போ டக்குன்னு ஒரு தாட் போகும். ஆனால் நீங்கள் அது மாதிரி செய்யவே கூடாது. நீங்கள் அவங்களுக்கு கடைசியாக நம்ம அந்த ஃபுல் பணத்தையும் கடன் அடைக்கிறப்ப இந்த பணத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் ஃபுல் கடனையும் அடைச்சிடணும். இதுதாங்க இதோட கான்செப்ட்டு. அதனால் அந்த அந்த கவரில் போட்ட பணத்தை நம்ம எக்காரணம் கொண்டும் எடுக்கக்கூடாது. அந்த தவிர கண்டிப்பாக நீங்கள் பண்ணவே கூடாதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த முறை வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிற ஒரு அற்புத யோகமான ஒரு நாள். அதனால் இந்த வெள்ளிக்கிழமை வந்திருக்கிறதுனால நம்ம வீட்டு சுவாமி ரூமில் எப்பயுமே நம்ம நார்மலாக ஒரு தீபம் ஒன்று ஏற்றுவோம் எப்பயுமே. ஆனால் இந்த மைத்ரேயி முகூர்த்தம் அன்றைக்கு சேர்ந்து வந்திருக்கிறதுனால நம்முடைய கடன் தொகைகள் சீக்கிரமாக அடையணும் அப்படின்னுட்டு சுவாமி கிட்ட நல்லா வேண்டிட்டு, மகாலட்சுமி தாயார்கிட்ட வேண்டிட்டு நீங்கள் அன்றைக்கி ஒரு உப்பு தீபம் மட்டும் ஏற்றி பாருங்களேன். அதாவது மைத்ரேயி முகூர்த்த வேலைக்கு முன்னாடி ஒரு 6 மணி போல் இந்த ஒரு உப்பு தீபம் மட்டும் ஏற்றி பாருங்கள். சான்ஸ் இருக்கிறவங்க பண்ணுங்க. நிறைய பேர் ஆஃபீஸ்லாம் போயிட்டு வரவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நீங்கள் நாம் ஏற்றுகின்ற உப்பு தீபமானது நம்முடைய கடன்கள், குடும்பத்தில் கடன்கள், பிரச்சனைகள், இது எல்லாத்தையுமே நம்மக்கிட்டேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்குங்கிறது ஒரு விதி. அதனால் இந்த உப்பு தீபத்தோடு சேர்ந்து இந்த மைத்ரேயி முகூர்த்தமும் நீங்கள் இந்த ஒரு தொகை எடுத்து கடன் அடைக்கிறோம் பார்த்தீங்களா, இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுடைய கடன் தொகை எவ்வளவாக இருந்தாலும் நிச்சயம் அடையுங்க. நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் இந்த ஒரு பரிகாரமானது உங்களுக்கு நிச்சயம் பலன் அளிக்கும். இந்த அற்புத வேலையை நீங்கள் தவற விடக்கூடாது. நிறைய சகோதரிகளுக்கு உப்பு தீபம் எப்படி பண்ணுறது, எப்படி வீட்டில் விளக்கு வைக்கிறது அப்படி தெரியாதவங்களுக்கு கீழே லிங்க் வேணால் கொடுக்குறோம். அதில் உப்பு தீபம் எப்படி ஏற்றுறதுங்கிறத நம்ம வீடியோ போட்டிருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து பலனடையலாம். இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயனடைஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புண்ணியங்கள் உங்கள் குடும்பத்தை தாங்க போய் சேரும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட், ஆதரவுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.